கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0. இப்படி எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 ரூட் 1. ஸோ மைனஸ் ரூட் 1ன்னு வந்துடும். இப்போ ரூட் 1ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0ன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட வேல்யூ கிடைச்சிடுது. அப்போ 0க்கு வேல்யூ கிடைச்சிடுச்சு. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் போட்டு பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus square root of 1 minus square root of 1 minus 1 square அப்படின்னு எடுக்கும்போது square root of 1 plus square root of